அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வெரி ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி. ஹோப் வீக்கெண்ட் அதுமா ஃபெஸ்டிவல் டைம். ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 293ல இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்னைக்கு முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட் ஃபேஸ்புக் உடைய நியூ டிசைன் யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஃபேஸ்புக் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் இதை வந்து சில யூசர்ஸ்க்கு ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் செப்டம்பருக்குள்ளே இந்த லேட்டஸ்ட் யூசர் டிசைன் வந்து எல்லாருக்குமே ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. அதாவது குளோபலாக எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இவங்க ரோல் அவுட் பண்ணுறாங்க. அதோட இந்த லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து உங்களுக்கு ஸ்டோரிஸாக இருக்கட்டும், கான்டாக்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி இவங்க மாற்றிருக்காங்க. இது ஆண்ட்ராய்டு மற்றும் iOS ரெண்டு பேருக்குமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபேஸ்புக் யூசர்ஸ் எல்லாருமே செப்டம்பர்லேருந்து ஒரு புது யூசர் இன்டர்ஃபேஸில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து கிளாசிக் யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுற ஆப்ஷனையும் இவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்த அப்டேட் கூகுளுடைய பாப்புலரான ஒரு ஃபீச்சர் ஆட்டோஃபில். இந்த ஆட்டோஃபில் வந்து நம்மள நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்பெஷலி வந்து பாஸ்வேர்ட் சேவ் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து இந்த பாஸ்வேர்ட் நம்ம சேவ் பண்ணுறது வந்து எவ்வளோ தூரம் செக்யூராக இருக்குது அப்படிங்கிறது வந்து கூகுள் வந்து கன்சர்ன் பண்ணி இப்போ இந்த ஆட்டோஃபில்ல வந்து ஒரு அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. கூகுளில் வந்து உங்களுக்கு ஆட்டோஃபில்ல வந்து ஒரு பயோமெட்ரிக் செக்யூரிட்டி அப்டேட் வந்து எல்லாருக்குமே ரோல் அவுட் பண்ணியிருக்கதா தெரியுது. இது வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு தற்சமயம் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து நீங்கள் கூகுளுடைய செட்டிங்ஸில் போய்ட்டு ஆட்டோஃபில் போனீங்கன்னா உங்களுக்கு நியூ ஆப்ஷன் அங்கே இருக்கும். அதாவது ஆட்டோஃபில் செக்யூரிட்டி. உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருந்ததுன்னா உங்களுடைய பயோமெட்ரிக்கை வந்து நீங்கள் அங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டா போதும். எவ்ரி டைம் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து சேவ் பண்ணியிருக்கிறது யூஸ் பண்ணும்போது வந்து நீங்கள் பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷனோட தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்த அப்டேட் கூகுளுடைய பிக்சல் சீரீஸில் பிக்சல் 5 செப்டம்பர் 30 அன்றைக்கு அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபலாக தான் லான்ச் பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு வர போகிறதில்ல. அது மட்டும் இல்லை, பொதுவாக வந்து சீரீஸாக வந்து 5 மற்றும் 5XL லான்ச் பண்ணுவாங்க. இந்த வாட்டி வெறும் 5 மட்டும்தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதோட வந்து இது ஸ்னாப் ட்ராகன் 865 அதாவது ஃப்ளாக்ஷிப் சிப்செட் இல்லாமல் வந்து இது அப்பர் மிட் ரேஞ்ச் அதாவது ஸ்னாப் ட்ராகன் 765Gல தான் லான்ச் பண்ண போகிறதாவும் இது வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் ரெண்டர் இமேஜும் ரீசெண்டாக ரிவீல் ஆச்சு. அந்த ரெண்டர் இமேஜ் பார்க்கும்போது எக்ஸாக்டாக இந்தியாவில் லான்ச் ஆன கூகுளுடைய பிக்சல் 4a அதே மாதிரி தான் இருக்குது இதோட அவுட்லுக். ஸோ இந்த அவுட்லுக்கோட செப்டம்பர் 5 அன்னைக்கு பிக்சல் 5 உங்கள் குளோபலாக லான்ச் பண்ண போகிறாங்க. கூடவே வந்து பிக்சல் 4a உடைய 5G வேரியண்ட்டில் வந்து புது கலர் வேரியன்ட்ஸையும் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதே பிக்சல் 4a அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இது லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் வந்து இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் Oppo உடைய A53 இந்தியாவில் ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனை ஆகஸ்ட் 25 அன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே இந்தோனேஷியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அதனால இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஸ்னாப் ட்ராகன் 460 ட்ரிபிள் கேமரா 16 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா பஞ்ச் ஹோல் நாச்சில் 16 மெகா பிக்சல் இவங்க கொடுக்கலாம். அதே சமயத்தில் இதோட ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கேட்டகரியாக இருந்தாலும் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 5000 mAh பேட்டரி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்தோனேஷியாவில் அப்ராக்சிமேட்டாக 12,700க்கு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம் இந்தியாவில் என்ன ப்ரைஸிங்கில் இவங்க கொடுக்குறாங்கன்னு. அடுத்த அப்டேட் லாவா ஒரு ஃபீச்சர் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க, லாவா பல்ஸ். இதோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபோன். உங்களுக்கு ஹார்ட் ரேட் அதாவது பல்ஸ் ரேட் செக் பண்ண முடியும். கூடவே வந்து பிபி சென்சர் அதாவது பிளட் ப்ரெஷரும் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1595. இது அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி ஃபீச்சர் அதாவது பல்ஸ் ரேட், பிபி சென்சார் எல்லாமே வந்து உங்களுக்கு காஸ்ட்லியான அதாவது ஆப்பிள் வாட்சஸில் தான் அவைலபிளாக இருந்தது. இப்போ இந்த ஃபீச்சர் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக ஒரு ஃபோன்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு. அடுத்த அப்டேட் சாம்சங் உடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் SM415F. இந்த மாடல் நம்பரோட லிஸ்ட்டாக இருக்குது. இது ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை பட்ஜெட் கேட்டகரியில் இவங்க லான்ச் பண்ண போகிற ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் இது வந்து ரொம்பவே சைஸில் சின்னதாகவும் அதே சமயத்தில் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இதோட ப்ரைஸிங் வந்து இவங்க அப்ராக்சிமேட்டாக 40,000 கிட்ட ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஃபியூச்சரில் நிறைய பேர் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால காஸ்ட் குறைச்சி லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சாம்சங் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தெரியுது. அடுத்த அப்டேட் சாம்சங்குடைய பாப்புலரான M சீரீஸில் சாம்சங்குடைய M51 இந்த ஸ்மார்ட் ஃபோன் செப்டம்பரில் லான்ச் ஆகுது. ஏற்கனவே பார்த்துட்டோம். இது 7000 mAh 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இது ஸ்னாப் ட்ராகன் 730 சிப்செட்டில் லான்ச் பண்ணுவாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ லேட்டஸ்ட்டாக இதோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்
வேரியேஷன் ரிவீல் ஆயிருக்கு. எஸ் சாம்சங் உடைய M51 வந்து நிறைய இமேஜஸ் ரிவீல் ஆனதில் வந்து ட்ரிபிள் கேமரா மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ இது வந்து குவாட் கேமராவில் தான் லான்ச் ஆகும்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது குவாட் கேமரா 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 12 மெகா பிக்சலுக்கு வைட் ஆங்கிள், 5 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸ், 5 மெகா பிக்சலுக்கு போர்ட்ரேட் லென்ஸோட இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு சென்டர் பஞ்ச் ஹோலில் 32 மெகா பிக்சலோட இவங்க கொடுக்கலாம் தெரியுது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட சாம்சங் உடைய M51 அப்ராக்சிமேட்டட் 25,000க்கு லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வந்திருக்கு. என்ன பிரைசிங்க்கு சாம்சங் அவங்களுடைய M51 இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்கன்னு. அடுத்த அப்டேட் OnePlus அவங்களுடைய நாட் சீரிஸ் கீழே அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது மிட் ரேஞ்ச் இல்லைனா பட்ஜெட் கேட்டகரியில் இவங்க கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, இதோட சில ஃபீச்சர்ஸ் அண்ட் லான்ச் டேட்டும் ரிவீல் ஆயிருக்கு. எஸ் OnePlus உடைய இந்த ஸ்மார்ட் ஃபோன் OnePlus Nord Lite இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம். இது Snapdragon 665ல இல்லைனா 662 இந்த சிப்செட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. உங்களுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 5000 mAh பேட்டரியோட இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000க்கு கீழே இவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எண்ட் ஆஃப் செப்டம்பர், அதாவது 3rd இல்லைனா 4th வீக் ஆஃப் செப்டம்பரில் இவங்க இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ OnePlus அப்படின்னு சொல்லும் போதே வந்து ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் இல்லைனா வந்து அப்பர் மிட் ரேஞ்சுன்னு இருந்து இப்போ ஏன் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, Snapdragon 665ல ஏன் இவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம் கேமரா செக்மெண்ட்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு. அடுத்த அப்டேட் Realme உடைய 7 சீரிஸ் இந்தியாவில் செப்டம்பர் 1st வீக்கில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இது செப்டம்பர் 3rd அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, Realme அவங்களுடைய 7 சீரிஸ் கூட நார்சோ ஸ்மார்ட் ஃபோனும் ஒன்று லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ Realme உடைய 7 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் 7 Pro அதுக்கப்புறம் 7i 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஒன்று வந்து உங்களுக்கு Snapdragon 732, இன்னொன்று வந்து உங்களுக்கு MediaTek Helio G95ல இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட RAM வேரியன்ட் அதுக்கப்புறம் இதோட கலர்ஸும் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. Realme உடைய 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ் மிஸ்ட் ப்ளூ மிஸ்ட் ஒயிட்னு 2 கலர்ஸில் வந்து 3 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் கொடுக்கலாம். பேஸ் வேரியன்ட் 6GB RAM 64, அதுக்கப்புறம் 128GB, அதுக்கப்புறம் ஹையர் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் கொடுக்கலாம். அதே Realme உடைய 7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர் ப்ளூ மிரர் சில்வர் இந்த கலர் வேரியன்ட்ஸில் 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் இவங்க லான்ச் பண்ணலாம். பேஸ் வேரியன்ட் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், ஹையர் வேரியன்ட் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து செப்டம்பர் 3rd அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வந்திருக்கு. ஸோ எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க Realme உடைய 7 சீரிஸ்க்கு? அடுத்த அப்டேட் Realme உடைய யூத் டே சேல்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆகஸ்ட் 24லேருந்து 27th வரைக்கும் 5 நாளைக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய ப்ரைஸ் கட் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. எஸ்பெஷலி வந்து Realme உடைய X2, X2 Pro, அதுக்கப்புறம் Realme X இந்த ஸ்மார்ட் ஃபோன், Realme உடைய 6, அதுக்கப்புறம் X50 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கெல்லாம் வந்து ப்ரைஸ் கட் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, Realme உடைய பட்ஸ் இந்த மாதிரி வந்து ஆக்சசரிஸ்க்கும் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் Realme உடைய ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும்னு இருந்தீங்கன்னா இந்த Realme யூத் டேஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். பல்ஸ் ரேட் அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர் சென்சாரோட லான்ச் ஆன ஃபீச்சர் ஃபோனுடைய பேர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், பல்ஸ் ரேட் அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர் சென்சாரோட லான்ச் ஆன ஃபீச்சர் ஃபோனுடைய பேர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் Oppo உடைய F17 Pro. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சிரஞ்சீவி. கங்க்ராச்சுலேஷன் சிரஞ்சீவி. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாம யூடியூப் லிங்கே அனுப்புங்க, உங்களுக்கு Paytm gift வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு டெக் நியூஸ்ல பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.